சிடிஆர் எப்ப வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க. வெளியிடத்தான் போறேன். நான் சிடிஆர் செக் பண்றேன், வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா. அதனால என் கையில சிடிஆர் இருக்கு. ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலினா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு. நான் செய்யத்தான் போறேன். நானும் பொறுமையா காத்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல, சைடில் எங்கேயோ வண்டி ஓடிட்டு இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன். மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர், 18 கிலோமீட்டர் 1 லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர், எல்லாம் முடிஞ்சு அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேற்றிட்டு அவசரமா ஓடி வர்றாரு. ஏன் அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது, நம்ம வர வேண்டும்.